கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இதிலே அடியானுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு வருட காலம் இல்லையா, கர்த்தர் நம்மை சுபத்திரமாக பாதுகாத்தார், வழி நடத்தினார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், நமக்கு தேவைகளெல்லாம் சந்தித்தார். நம்ம இன்னும் அவருக்கு அதிகமாக நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்னுடைய சிறிய சாட்சியை மட்டும் நான் சொல்லிவிட்டு நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தர் ஊழியத்திற்கு என்று அழைத்து 2006 கர்த்தர் என்னுடைய ஊழியத்துக்கு என்று அழைத்தார். 2011 ஊழிய ஸ்தலத்துக்கு போய் கர்த்தர் செய்ய சொன்னது என்னென்னா பைபிள் மொழிபெயர்ப்பு ப்ளஸ் சுவிசேஷ ஊழியம். ஸோ அதை கர்த்தருடைய கிருபையினால் முக்கியமாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எப்படியாவது அந்த மக்களுக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்திற்காக பிரயாசப்பட்டு பல பாடுகள் பட்டு அது ஃபைனல் ஸ்டேஜில் வந்துச்சு. கர்த்தருக்கு சித்தமான ஒரு 5 மாதம் இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளாக புதிய ஏற்பாடு பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல் அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டமும் நடந்துகிட்ருக்குது ஊழிய ஸ்தலத்தில். 2 பேர் முதல் 10 பேர் வரைக்கும் வராங்க. அது வந்து இன்னும் வளரணும், நாங்கள் இன்னும் இறங்கி ஊழியம் செய்யணும். ஸோ பைபிள் மொழிபெயர்ப்பு அந்த ஊழியத்தில் இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் டைம் கிடைக்கும். ஆனால் இன்னும் அந்த பைபிள் மொழிபெயர்ப்பு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுவிசேஷ ஊழியம், சபை ஸ்தாபிக்கணும். இந்த சுவிசேஷ கூட்டமானது வரும் நாட்களில் ஒரு சபையாக மாறணும். மக்கள் ஞானஸ்நானம் எடுத்து ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபை ஐக்கியத்துக்குள்ளே கடந்து வரணும். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது மாதிரி இந்த வருஷம் இதுவரைக்கும் இருந்த உபத்திரவம், அதாவது இதுவரைக்கும் சந்திக்காத உபத்திரவத்தை நாங்கள் சந்தித்தோம். என்னென்னா அதான் ஒரு ஓட்டர் ஐடி, அந்த ஊழிய ஸ்தலத்தில் ஒரு ஓட்டர் ஐடி வாங்கினேன். அது நோக்கம் வந்து என்னென்னா எப்படியாவது அங்கே ஒரு இடம் வாங்கணும், அங்கே ஒரு சபை சாட்சி ஆரம்பிக்கப்படணும். அதுக்காக சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆதார் கார்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு ஓட்டர் ஐடி வாங்கினேன். ஸோ ஓட்டர் ஐடி வாங்கின உடனே பிரச்சனையும் ஆரம்பிச்சு, இவன் யாரடா வெளியில் உள்ளவன் வந்து நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் அவன் பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே லெட்டர் டிசிக்கு எழுதுனாங்க, தாசில்தாருக்கு எழுதுனாங்க, அங்கே உள்ள லோக்கல் எஸ்டிஎம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லெட்டர் எழுதுனாங்க. அவங்க லோக்கல் ஆளுங்க ஒரே லெட்டர் எழுதக்கும் 2 வாட்டி போலீஸ் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் நம்ம உண்மையாக இருந்தோன்னா பிரச்சனைகள் வந்துச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக எல்லா ப்ரூஃபும், பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார், அப்புறம் எல்லாமே இருந்துச்சு. அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரியான பதில் சொன்னோம். அதனால் வந்து அவங்க பெருசாக பிரச்சனை பண்ணாமல் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. இவன் இந்தியாக்காரன் தான், இவன் வெளிநாட்டவன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு போனாங்க. ஸோ இனி பிரச்சனைகள் வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை சீக்கிரமாக அதாவது செய்து முடிக்கணும். அந்த பைபிள் மொழிபெயர்ப்பும் ப்ளஸ் அந்த சுவிசேஷ ஊழியங்களும் அது ஆசீர்வாதமாக நடக்கணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். பிரசங்கியினுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 796 பக்கம், 796 பக்கம், பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் படியுங்கள். ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவரை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பொதுவாக புது வருடங்களில் வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதுன்னு சொல்லி பொதுவாக கர்த்தருக்கு நன்றி செல்வது நம்ம கேட்டிருப்போம். ஸோ பைபிளில் தான் சொல்லுது, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை விட அதனுடைய முடிவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு வேலையை தொடங்குகிறோம், அந்த வேலையை வந்து முடிக்கிறோமா அதுதான் முக்கியம். அது ஒரு வேலையை தொடங்கி அதை முடிக்கலைன்னா அது வேஸ்ட்டு தான்.
அதே மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம். அதை வந்து ஒழுங்காக ஓடி நம்ம முடிக்கல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம கரெக்டாக முடிக்கலைன்னாலும் அதுவும் அது வேஸ்ட்டு தான். அது மாதிரி வந்து ஒரு கப்பல் புறப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து போய் சேர வேண்டிய இடத்துல போகாமல் அது பாதி வழியில் மூழ்கி போச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். அப்போது ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கணும், அந்த முடிவு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்ம யூத் மீட்டிங் போகிறோம், அது மாதிரி நிறைய வசனங்கள் கேட்குறோம், அப்புறம் நம்ம புது வருஷத்தில் சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் அதை தீர்மானம் எடுக்கிறது தப்பு இல்லை, பட் அதை நிறைவேற்றுறோமா அது ரொம்ப முக்கியம். தீர்மானம் எடுத்து அதை செய்யலைன்னா அது வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதாவது தொடக்கத்தை, அதாவது காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஒரு ஃப்ளைட்டு போக வேண்டிய இடத்துல போய் சேரலைன்னா அது வேஸ்ட்டு தான். அது மாதிரி ஒரு 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 ஆப்ரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. அப்போது பிரியமானவர்களே, ஒரு ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் இப்படி சொன்னார், வெற்றி பெறுகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், தொடங்கின ஒரு காரியத்தை கைவிட மாட்டாங்க. வெற்றி பெறுறவங்க தொடங்கின ஒரு காரியத்தை விட மாட்டாங்க. ஒரு காரியத்தை தொடங்கி விடுகிறவங்க வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு காரியத்தை தொடங்கி விடுகிறவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஸோ எவ்வளோ உண்மை. நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்கணுன்னா அதை நம்ம முடிக்கணும், அதை இடையில விடக்கூடாது. ஸோ நம்ம பைபிளில் கூட அநேகர் நல்லா தொடங்கி நல்லா முடித்தவங்களும் இருக்காங்க, நல்லா தொடங்கி நல்லா முடிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நல்லா முடித்த 2 பேரை பற்றியும், தங்களுடைய வாழ்க்கையை நல்லா முடிக்காத 2 பேரை பற்றியும் நம்ம இந்த நாளில் சிந்திப்போம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டால், யார் வந்து நல்ல ஓட்டத்தை முடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பவுல். வேறு யாரும் இல்லையா? ஸோ பவுலும் நல்ல ஓட்டத்தை முடித்தார், உண்மைதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சரியாக முடித்த ஒரு நபர். அவர் வந்தனுடைய நோக்கம் நம்மளுக்கு பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் வந்தார். ஒரு ஏழ்மையின் கோலமாக வந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார் நமக்காக. அவர் வந்து சிலுவையில் என்ன சொன்னார்? எல்லாம் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி, ஜீவனை எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் தான் சரியாக தொடங்கி சரியாக முடித்த நபர். நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது பைபிளில் அநேகர் நல்லா முடிச்சிருக்காங்க, முடிக்காதவங்களும் இருக்காங்க. முதல்ல முடிக்காத ஒரு 2 நபர், சரியாக முடிக்காத 2 நபர்களை குறித்து நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் சவுலுடைய வாழ்க்கை. சவுல் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் சவுலுடைய வாழ்க்கையை குறித்து. சவுலை பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். சவுல் வந்து ஒரு சௌந்தரியம், ஒரு அழகான ஒரு வாலிபன். அவன் வந்து ரொம்ப ஹைட்டானவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவனை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அப்பாவனுடைய கழுதைகள் காணாமல் போகுது. அப்பா சொல்கிறாரு, நீ அதை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா போகிறான், அப்பாவுக்கு பேச்சை கேட்டு. ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்பாவுக்கு பேச்சை கேட்டு போகிறான், ரொம்ப தொலைதூரம் போகிறான், முயற்சியை கைவிடலை, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரணும்னு சொல்லி அவன் போகிறான். அதுக்கப்புறம் கேள்விப்படுறான், பக்கத்து ஊரில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கார், சாமுவேல் என்கிற ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போனால் அந்த கழுதை எங்கே போச்சுன்னு சொல்லி அவர் ஞான திருஷ்டினால் கண்டுபிடிச்சி சொல்லுவார். அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்காரன் ஆலோசனை சொல்கிறான். அந்த ஆலோசனையை கேட்டு அவன் அங்கே போகிறான். அவனுடைய அந்த சாமுவேல் தேவனுடைய மனுஷன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவன் சொல்கிறான். அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், 1 சாமுவேலில் 9வது அதிகாரம், நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்போது ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அவன் சரியாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் சொல்கிறான் ஃபஸ்ட்டு, ஐயோ நம்ம தேவனுடைய மனுஷனுக்கு பார்க்க போகிறோமே, நமக்கு கையில் ஒன்றுமே இல்லையே, தின்பண்டம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான்.
அப்போது வேலைக்காரன் சொல்கிறான், இல்லை நமக்கு கொடுக்க பொருள் எதுவும் இல்லைன்னா கூட நமக்கு கையில் கொஞ்சம் வெள்ளி இருக்குது, அதை நம்ம கொண்டு போய் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போகிறான். அதுக்கப்புறம் வந்து சாமுவேல் சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தா தெரியும், அங்கே சாமுவேல் வந்து முதல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுறதை நம்ம அங்கே பார்க்க முடியும். ஸோ முதல் ராஜாவாக இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டோம். முதல்ல ஸ்டார்டிங்லலாம் நல்ல கீழ்ப்படிதல்னா நல்லா தான் அவனுடைய வாழ்க்கை போச்சுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவன் தேவன் வந்து அவனை அபிஷேகம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை நீங்கள் 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவன் ராஜாவானா அதுக்கப்புறம் வந்து ஒரு யுத்தம் வருது. பெலிஸ்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மணலத்தனையாக வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக பாளையம் இறங்கி போருக்கு தயாராக நிற்கிறாங்க. இப்போ வந்து அவனுக்கு மக்கள் எல்லாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து சவுலிடத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பயந்து. ஏன்னா பெலிஸ்தர்கள் வந்து அவ்வளோ திரள் கூட்டமான ஒரு படை அங்கே வந்து பாளையம் இறங்கி அவங்க ரெடியாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஒன்றொன்னா கலண்டு போகுது. அவனுக்கு வந்து ஒரு பொறுமை இல்லை. தேவன் என்ன சாமுவேல் வழியாக போருக்கு போகணுமா வேண்டாமா என்ன சொல்கிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையை அவன் துணிஞ்சு என்ன பண்ணுறான்னா, சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே பலி செலுத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கேயே அவனுடைய கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் வந்த விளைவு தான் தேவன் என்ன பண்ணாருன்னா, அவனுடைய அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ முதல் அந்த கீழ்ப்படிதல் இல்லாத சாமுவேல் வர்றதுக்கு வரைக்கும் பொறுமை இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு சவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பை அவன் அறிவிப்பான். என்னென்னா, பெலிஸ்தர்களை வந்து அடித்து விரட்டுவாங்க. அது நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், 14வது அதிகாரம், மிக்மாவிலிருந்து அயலோன் என்கிற இடம் வரைக்கும் பெலிஸ்தர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து விரட்டிடுவாங்க. விரட்டி எல்லாரும் டயர்டாக அறவுயிரில் இருப்பாங்க. அப்போ சொல்லுவான், நீங்கள் சாயங்காலம் மட்டும் யாரும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்றவன் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிப்பான். அப்போ இது ஒன்றும் தெரியாமல் யோனத்தான் மகன் என்ன பண்ணுவான்னா, ஒரு தேன்கூடை பார்ப்பான். பார்த்துட்டு அவன் அந்த தேன்கூட்டிலிருந்து தேனை எடுத்து கொஞ்சம் சாப்பிடுவான். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், அவனுக்கு கண் வந்து தெளிஞ்சுது அப்படின்னு. அப்போது எந்த அளவுக்கு அவன் டயர்டாக ஒரு மோசமான நிலைமையில் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவன் அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு கண் வந்து தெளிஞ்சுது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆடு மாடுகளை அடித்து புசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்த காரியங்கள், யோனாத்தான் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு துணியக்கூடிய சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மகனே கொல்ற அளவுக்கு துணிஞ்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே ஒரு தப்பை அப்படி பண்ண பார்ப்போம். மக்கள் அப்புறம் வந்து அவனை காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவன் சொன்னது மெயினாக முக்கியமாக ஒரு இது சொல்லுவார், என்னென்னா அமலேக்கியரை வந்து நீங்கள் முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது குறிப்பாக 1 சாமுவேல் வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். தேவன் கிளியராக சொன்னார், நீ என்ன பண்ண, அவங்கள போய் மடங்கடி, அவங்கள யாரையும் வந்து நீ விட்டு வைக்காத. குறிப்பாக அவர் யாருக்கு நீ இரக்கம் வைக்காத. நீ வந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் அப்படின்னு சொல்லி, ஒட்டகம் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒன்றே கூட நீ விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவார். ஆனால் இவன் அதை பேச்சை கேட்காம, தேவனுடைய பேச்சை கேட்காம என்ன பண்ணுவான்னா, அந்த அமலேக்கினுடைய ராஜா ஆகா ராஜாவை என்ன பண்ணுவான்னா உயிரோட பிடிச்சு கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வசனம் 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாரையும் ஆடு மாடுகள் முதலானவர்களையும் இரண்டாந்தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் உதவாதிகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள்.
இங்கே வாசிக்கிறோம். கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமல் என்ன பண்ணுறான்னா, தேவன் கிளியராக சொன்னார் எல்லாரையும் நீ அழிச்சு போடணும். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டியையும் செகண்ட் குவாலிட்டியையும் என்ன பண்ணான், தனியாக பிடிச்சு ஒளிச்சு வச்சான். ஒளிச்சு வச்சுட்டு மீதி உள்ள அந்த தேர்டு குவாலிட்டியெல்லாம் என்ன பண்ணான்னா, எல்லாத்தையும் அழிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஒரு சவுண்டு கேட்குது, ஆடு மாடு சவுண்டு கேட்குது, தேவன் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போ அவன் சொல்லுவான், அது வந்து தேவனுக்கு பலியிடுறதுக்காக நான் பிடிச்சு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள் எவ்வளவு தூரம் அவன் கீழ்ப்படியாமல் நல்ல ஒரு ஆரம்பம் அவனுக்கு இருந்தது. நல்ல ஒரு வாலிபனாக நல்லா இருந்தான். தேவன் வந்து அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குனார். ஆனால் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படி கீழே வந்து இறங்கி இறங்கி போகிறத நம்ம பார்க்க முடியும். தேவனை விட்டு தூரமாக போகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது கோலியாத்தினுடைய அந்த சம்பவம் கூட நமக்கு தெரியும். தாவீது அப்போது அந்த அந்த போரில் வந்து ஜெயிப்பாங்க. கோலியாத்தை தாவீது என்ன பண்ணுவான், கொன்னுருவான். அந்த அந்த பெலிஸ்தர்களோட நடந்த யுத்தத்தில் வந்து பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ வந்து பெண்கள் வந்து இஸ்ரேலோட அந்த பெண்கள் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. என்னன்னா, தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. உடனே அவனுக்கு அந்த அன்னையிலேருந்து அவனுக்கு தாவீதை வந்து எப்படி பார்த்தானா, காய்மாரமாய் பார்த்தான். பொறாமைனுடைய அந்த ஒரு உச்ச கட்டத்தை நம்ம அவனை வாழ்க்கையில் பார்க்குறோம். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்ததுன்னு பார்க்குறோம். 2 வாட்டி தாவீதை வந்து ஈட்டி எறிஞ்சு கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் வந்து தாவீதை காப்பாற்றினார் பல வாட்டி. ஒரு வாட்டி ஆள் வச்சு கூட கொல்றதுக்காக எல்லாம் வந்து சவுல் வந்து பிளான் பண்ணான். ஆனால் தேவன் வந்து தாவீதை அற்புதமாக காப்பாற்றினார். பாருங்க, ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுல் தாவீதுக்கு பின்னாடி அடுத்த ராஜாவாகிற, ஏன்னா இவனுக்கு போக்கு சரியில்லை. தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவனுக்கு ராஜா பட்டத்தையே பறிச்சிட்டாரு. அடுத்து அதை தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ வந்து தாவீது வந்து அடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி ராஜ்யபாரத்தை பார்க்காம அவன் பின்னாடி அவனை துரத்தி எப்படியாவது வேட்டையாடி அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி இந்த ராஜா போகிறத நம்ம பார்க்குறோம். அவன் ஒழுங்காக ராஜ்யபாரம் பண்ணாமல் தாவீதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கான். அது மாத்திரம் இல்லை, தாவீதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 85 ஆசாரியர்கள், அதாவது அவன் தாவீது வந்து ரொம்ப பசியாக இருப்பான். அவனுக்கு அப்பமும் அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் கொடுத்த அந்த ஆசாரியர்கள், அவங்க ஒரு 85 பேரை வந்து ஆள் வச்சு ஈவிரக்கம் பார்க்காம அவங்கள கொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ வந்து தேவனை விட்டு தூரமாக போக முடியுமோ, எவ்வளோ பாவம் செய்ய முடியுமோ அவ்வளோ 1 by 1 அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். தேவன் வந்து அவனை ராஜாவினுடைய அந்த சிங்காசனத்தை அவனை அதிலிருந்து தூக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி போர் பெலிஸ்தருக்கு கூட ஒரு நடந்த கடைசி போரில் அவனும் அவனுடைய மகனும் யோனாத்தானும் செத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒரு நல்ல தொடக்கம் இருந்தாலும் ஆனால் அவனால் ஒழுங்காக ஓடி முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து நமக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, அவங்களுடைய ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, நல்ல வாழ்க்கையும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எப்படி கெட்டதாக வாழ்ந்தாருங்க அதையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பிரியமானவர்களே, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி தொடங்கணும்னு முக்கியம் இல்லை, எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சவுல் ஒழுங்காக முடிக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் அடுத்து ஒரு நபர் யாருன்னா சாலமோன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சாலமோனுடைய வாழ்க்கை. தேவனுக்காக முதல் ஆலயத்தை கட்டினவன் இந்த சாலமோன். ஸோ தேவனிடத்தில் வந்து அவன் ஒரு ஜெபம் பண்ணுவான். நான் வந்து சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஞானம் இல்லை, இந்த மக்களை எப்படி ஆளணும்னு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானத்தை தாரும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அது தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியமாக இருந்தது. என்னென்னா, ஒருவேளை நம்மக்கிட்ட நம்ம அடிக்கடி கேட்குற காரியம் இல்லையா, நம்மக்கிட்ட ஒருவேளை கேட்டிருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், சொத்து வேணும், சுகம் வேணும்,
இல்லைன்னா என்ன காசு வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், இப்படி தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவன் ஞானத்தை கேட்டான். அதனால் தேவனுக்கு அது பிரியமாக இருந்தது. ஒரு 3 ஆசீர்வாதம் கூட சேர்த்து கொடுத்தாரு. என்னென்னா ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, அதான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அப்புறம் வந்து அவனுக்கு மகிமையை கொடுத்தாரு. அப்புறம் அவனுக்கு வாழ்நாள லாங் லைஃப், அதாவது ஒரு நீடித்த வாழ்க்கையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவன் கேட்டது ஞானம்தான், கூட எக்ஸ்ட்ராவும் தேவன் கொடுத்தார். நமக்கு புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, மீதியெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் கர்த்தருக்காக அவன் ஒரு நல்ல பயன்பட்ட ஒரு பாத்திரமாக தான் இருந்தான். அவன் நீங்கள் படித்தா தெரியும், அவன் நீதிமொழிகள் எழுதினது யார்? நீதிமொழிகள் சாலமோன் தான். அது மாதிரி பிரசங்கி புஸ்தகம் எழுதினது சாலமோன். உன்னத பாட்டு எழுதினது யார்? சாலமோன். அது மாதிரி சில சங்கீதங்கள், சங்கீதத்தில் எந்த சங்கீதத்தை சொல்லுவீங்க? சாலமோன் எழுதின சங்கீதம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? 127வது சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அந்த சங்கீதத்தை எழுதினது சாலமோன். அப்போது பிரியவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் அவன் செய்தவன், எழுதினவன். அப்படிப்பட்டவன் நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க 1 ராஜாக்களுடைய புஸ்தகம், 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோபேரும் அம்மோனியரும் எதோமியரும் சிதோனியரும் ஏத்தியருமான அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். பாருங்க, இங்கே சாலமோன் என்ன பண்ணான்னா, ஃபஸ்ட்டு பார்வோனின் குமாரத்தியை கல்யாணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் மோவாபிய பெண்கள், அம்மோனிய பெண்கள், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர், இப்படி அந்நிய ஜாதியான அநேகம் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவனுக்கு நிலைமை பைபிளில் வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிற அவிசுவாசிகளை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதை மீறி சிலவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. என்னன்னா, அதாவது புரியாது. அதாவது ரட்சிப்பு, அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணால் ரட்சிப்புன்னு சொன்னால் என்னான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஜபத்தினுடைய மேன்மையை தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ரெண்டு மாடும் 2 சைடு இழுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஸோ பிரியமானவர்களே, இங்கே வந்து அவிசுவாசிய, அதாவது ஒரு அந்நிய ஸ்திரியை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டலை. ஆனால் அதையும் அவன் மீறி ராஜா தேவன் ஞானம் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவன் தவறாக அதை பயன்படுத்தினா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவளண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய்க பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களுடைய ஐக்கியமாயிருந்தான். பாருங்க, சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். தேவன் கிளியராக சொன்னார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தேவர்களை பின்பற்றும்படி ஒன்று சாய பண்ணுவார்கள். நீ வந்து அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனாலும் அவன் கேட்காம பெண்களை பின்னாடி போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவனுக்கு வந்து எத்தனை மறுமனையாட்டிகளும், எத்தனை மனைவிகள்? 100 700. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 3வது வசனத்தில் 700 மறுமனையாட்டிகளும் 700 மனையாட்டி, 700 குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். ஓகே, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். அப்போ 1000 பேர் எப்படி மேட்ச் ஆகினு நமக்கு தெரியல. ஸோ பிரியமானவர்களே, இங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவிசுவாசியை கல்யாணம் பண்ணால் லைஃப் லாங் கஷ்டம்தான். ஸோ அது மாத்திரம் இல்லை, சாலமோனை குறித்து நம்ம அடுத்த வசனம் 4வது வசனம் வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. ஸோ அந்நிய தேவர்களை
பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்து 5வது வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோரியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அடுத்த வசனம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியருடைய அருவருப்புகளாகிய காமோசுடைய அம்மோனின் புத்திரின் அருவருப்பாகிய மேலேவுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகளின் எல்லாருக்காகவும் செய்தான். போதும். ஸோ என்ன வாசிக்கிறோம் 8வது வசனத்தில், இப்படி அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் தன்னுடைய மனைவிகளுக்காக இதை செய்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ எவ்வளவு ஒரு ஒரு கேவலமான ஒரு காரியம். அதாவது ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுற ஒரு மனுஷன் கடைசி காலத்தில் அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணி ஸோ அவங்களுக்கு போக்கில் அவன் போகிறத நம்ம பார்க்குறோம். நல்ல தொடக்கம், தேவனுக்காக பல காரியங்களை செய்தான். ஆனால் கடைசியில் அவன் வாழ்க்கை எப்படி முடியுது பாருங்கள், எவ்வளோ துக்கமான ஒரு காரியம். ஸோ பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் கூட இங்கே சபையில் கூட ஒரு 10-15 பேர் வந்து போய் வருவாங்க, கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க, போவாங்க. இப்படியெல்லாம் ஆளுங்க கொஞ்சம் வாலிபர்கள், அந்த காலத்தில் நாங்கள் வாலிபர்களாக இருந்தோம். ஸோ அப்போது நாங்கள் ஒரு டீமாக தான் இருந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் அந்தந்த சபைகளில் அவங்க சாட்சியாக இருக்காங்க. ஆனால் ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக பயன்பட்டவங்க, மெசேஜ் கொடுத்தவங்க, ஆராதனை தாட்டெடுத்தவங்க, ப்ரைஸ் பண்ணவங்க, ப்ரேயர் பண்ணவங்க, எல்லாம் நல்ல ஆக்டிவாக இருந்தவங்க இப்போது பின்வாங்கி போயிருக்காங்க. ஸோ பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த காரியங்களை ரொம்ப ஞானமாக இருக்கணும். நம்ம கர்த்தருக்காக கடைசி வரை நிற்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும், அது முடிவு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுறோன்னா நம்ம கடைசி வரை அதை ஓடி முடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாதி வழியில் நம்ம வழி மாறி போகக்கூடாது. இந்த சாலமோனை போல் தங்களுடைய பெண்டாட்டிகளை சந்தோஷத்துக்காக தவறான காரியங்கள் அவங்களுடைய கடவுளுக்கு பலி செலுத்தி அவங்க கடவுளை அவன் பின்பற்றினா அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது. ராஜா ஒன்று அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நிறைய பெண்களை அவன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் உபாகம் படிக்க வேண்டாம். உபாகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் இவன் மீறி போய் பின்வாங்கி போன கடைசி காலத்தில் அவனுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரகத்தை வணங்குறது. அது தனக்கு பெண்டாட்டி வழியாக வரதை நம்ம பார்க்குறோம். அவன் அப்படியே தேவனை விட்டு தூரமாக போனான். தேவன் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு அரசாட்சியை அவனை விட்டு எடுத்து அவனுக்கு வேலைக்காரனுக்கு கொடுத்தாரு. அங்கே அவனுடைய அந்த தேசம் ரெண்டாக, இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ தொடக்கம் நல்லா இருந்தது, ஆனால் முடிவு ஒழுங்காக முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நல்லா முடித்த 2 பேரை நம்ம பார்ப்போம். ஸோ யோசேப்பை நீங்கள் குறிச்சிங்கன்னா தெரியும். அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைஞ்ச வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு யாக்கோபால் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகன். பலவர்ண அங்கியை தச்சு மகனுக்காக கொடுக்குறாரு. எல்லா பிள்ளைகளை விட தனியாக இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுக்குறாரு. நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா அவன் ஒரு சொப்பனம் காண்றான், ஒரு கனவு காண்றான். என்னன்னா அதில் அவன் அறுத்த அரிக்கட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்குது. அவனுக்கு சகோதரர்கள் அறுத்த அரிக்கட்டெல்லாம் அதை சுற்றி நின்று வணங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனம் காணுவான். அடுத்த ஒரு சொப்பனம் என்னன்னா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்குறதாக அவன் ஒரு சொப்பனம் காணுவான். அப்படின்னா யாக்கோபும் ராகேலும் குமாரர்கள் 11 பேரும் அவனை வணங்குறது மாதிரி ஒரு சொப்பனம். இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் ஏற்கனவே பலவர்ண அங்கியெல்லாம் தச்சு கொடுத்து பயங்கர பொறாமையில் இருக்காங்க. இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் ரொம்ப கொலை வெறியில் இருந்தாங்க. அப்போ தான்
அவங்க சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்க்க செக்கேமுக்கு போவாங்க. அங்கே வந்து அனுப்பி விடுவார் அப்பா. நலம் விசாரிச்சுட்டு வா, இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவார். இவனும் கொண்டு போய் கொடுக்க போவான். இந்த சொப்பனக்காரன் வாரான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி குழியில் போடுவாங்க, ரொம்ப பாடுபடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவனை இஸ்மவேலருக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்றுருவாங்க. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுவான். அங்கே வந்து அவன் ஒரு அடிமையாக போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக அவன் வேலை செய்வான். 17 வயசில் அவன் வந்து எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். 30 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே சிறைச்சாலையில் செய்யாத தப்புக்காக அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கேயும் வந்து சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவான். அது தெரிஞ்ச ராஜா என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு அவரும் ஒரு 2 சொப்பனம் காணுவார். அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அவர் குழம்பி போயிருப்பார். அப்போ தான் யோசேப்பை அழைச்சி யோசேப்பு வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லுவான். அவனை வந்து தன்னுடைய அடுத்த சீட்டில் அவனை உட்கார வச்சு பொறுப்புகளும் கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ அவன் ஒரு பாடுகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழ்க்கை இல்லையா. சகோதரர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு விற்கப்பட்டு ஒரு அடிமையை போல் எவ்வளோ பாடுகள் வழியாக கடந்து போயிருப்பான். ஆனால் என்ன வாசிக்கிறான், அவன் பாவம் செய்யலை. அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அவன் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி பரிசுத்தமாக இருந்தான். கடைசியில் அவன் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவனால் யாரால் வந்து அவன் விற்கப்பட்டானோ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியில் சாப்பாட்டுக்காக அவனிடத்துலேயே வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். அப்போ அவன் சொல்லுவான் என்னன்னா, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாருன்னா என்னை முன்னமே இங்கே அனுப்பி வச்சார். இந்த பெரிய பஞ்சத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் தேவன் வந்து என்னை இங்கே எகிப்துக்கு தேவன் முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி இங்கே அனுப்பி வச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனை பழி வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய அவங்களுடைய அப்பாவை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் வந்து எகிப்தில் அவன் குடியேற்றுறதை நம்ம பார்க்குறோம். அவனுக்கு வாழ்க்கை வந்து 110 வயசில் அவன் சாகுவான். அது மாத்திரம் இல்லை, அவன் சொல்லுவான், நான் செத்ததுக்கப்புறம் என் எலும்புகளை எல்லாம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எடுத்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் மரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை தான். ஆனால் நல்ல பாவம் செய்ய மாட்டான். அவன் நல்ல ஓடி முடித்த ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம எப்படி ஓடிட்டுருக்கோம், நம்ம எப்படி முடிக்க போகிறோம், அதை நம்ம ஒரு கணம் சிந்திக்கணும். டைம் இல்லை. இன்னும் ஒரு நபரை கூட குறித்து நான் டக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ சொன்னாங்க பவுலுடைய வாழ்க்கை. பவுலை குறித்து நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரியும் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து வீடுகள் தோறும் நுழைஞ்சு புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்படி சபையை உபத்திரவப்படுத்தின ஒரு மனுஷன் தமஸ்குக்கு போகிற வழியில் தேவன் என்ன பண்ணுறாருன்னு அவனை சந்திக்கிறாரு. சந்தித்து அவன் வாழ்க்கை மாறுது. அவன் ஞானஸ்நானம் எடுத்து தேவனை ஆராதிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ தூரம் கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டானோ அவ்வளோ தூரம் வைராக்கியமாக கர்த்தருக்காக அவன் செயல்பட்டதை நம்ம குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய முதல் ஊழிய பயணம், 2வது ஊழிய பயணம், 3வது ஊழிய பயணம், எவ்வளோ பாடுகள், பல சபைகள் அவன் அப்போ சொன்னாங்க பவுல் ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியில் ரோமுக்கு போகிறாரு. ரோமுக்கு போய் அங்கே அவர் சிரசேதம் பண்ணப்படுறார். அவரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தனக்கு கடைசி இதில் நின்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் தீமோத்தேயுல படித்தா தெரியும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம இந்த அப்போ சொன்னாங்க பவுலை போல நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு கடைசி வாழ்க்கையில் நம்ம நின்றுட்டு இப்படி தான் சொல்லணும். ஸோ அப்போ சொன்னாங்க பவுல் வந்து 14 நிருபங்கள் இல்லையா, 13ன்னு சொல்கிறாங்க, சிலர் 14ன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் 14 நிருபங்களை கர்த்தருக்காக எழுதின ஒரு சபைக்காக எழுதின ஒரு மனுஷன். தேவன் அந்த அளவுக்கு தேவன் வல்லமையாக அவரை பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். கடைசி வரை கர்த்தருக்காக ஓடி ஓட்டத்தை முடித்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு சபை ஒழுங்காக ஓடலை. அது எந்த சபை தெரியுமா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஸோ எந்த சபை ஒழுங்காக ஓடாத ஒரு சபை, ஒழுங்காக முடிக்காத ஒரு சபை?
ஓகே. நீங்கள் கலாத்திய சபையை குறித்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். கலாத்தியர் வாசிங்க. கலாத்தியர் 3:3. கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பமான நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இவங்க தொடக்கம் நல்ல ஒரு ஆவிக்குரிய தொடக்கம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிக்க போகிறீங்களா? இவங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி தேவனை விட்டு ஆவிக்குரிய சத்தியங்களை விட்டு வழி விலகி போகிறாங்க. அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணவங்க இப்போ மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு பக்கம் திரும்ப வந்ததை திரும்ப பின்பற்றுறதுக்காக பின்வாங்கி போகிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, கலாத்தியர் 4ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் 14 வாசிங்க. 14. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்தியஸைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு காலத்தில் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? தேவதூதனை போல ஏற்றுக்கொண்டாங்க, கிறிஸ்தியேசுவை போல ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா என்ன வாசிக்கிறோம்? 16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். போதும். அதாவது தேவதூதனை போல பவுலை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டாங்களே. அவங்க கண்களை பிடுங்கி பவுலுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்க வாஞ்சியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கடைசியில் எப்படியா மாறினாங்களாம்? பகைஞர்களாக, சத்ருவாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? சிலர் குழப்பி விட்டுட்டாங்க. ஆவிக்குரியதில் தான் ஆரம்பம் பண்ணாங்க. சிலவங்க இல்லை, இது மட்டும் போதாது, நம்ம நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் கலக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டாங்க. தான் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சிலர் மயக்கினாங்க, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் குழப்புனாங்க, கலக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி அவங்கள போட்டு குழப்பினதுனால அவங்க இப்போ பவுலே ஒரு சத்ரு மாதிரி மாறிட்டதாக நம்ம வாசிக்கிறோம். ஸோ 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:12. உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அவ்வளோ நீங்கள் இங்கிலீஷில் படித்தா தெரியும் அதனுடைய மீனிங். அந்த அளவுக்கு பவுலுடைய சத்தியத்திற்காக அந்த அளவுக்கு அவர் கோபமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது உங்களை கலக்கிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி குழப்புறவங்க அநேகர் இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு ஏப்பா நீ கிறிஸ்தவ பின்பற்ற ஏன் சர்ச்சுக்கு போகிற அப்படின்னு சொல்லி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழப்புவாங்க. சொந்தக்காரங்க குழப்புவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க குழப்புவாங்க, கூட வேலை செய்கிறவங்க குழப்புவாங்க. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ டைம் இல்லை. ஸோ நம்ம இங்கே முடிக்கிறேன். ஸோ பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் தேமா குறித்து வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு தொடக்கம் நல்லா இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஜெயிலில் கூட இருந்தவன், கூட ஊழியம் செய்தவன். அவனுக்கு நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆசை வச்சு அவன் ஊழியத்தை எல்லாம் விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடி போனான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களை, நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு தான் அதுதான் முக்கியம். ஸோ ஓடுறது எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் நம்ம முடிக்கிறோமா, நம்ம வெற்றி பெறுறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாமே. பிலிப்பியர் 3வது அதிகாரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. 13, 14. சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்தியேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடுகிறேன். பிரியமானவர்களை, நம்ம என்ன பண்ணணும்னா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை இல்லை, அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம அவருக்காக
ஓடணும். ஸோ 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஸோ நம்ம பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி ஓடணுமா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். ஸோ நம்ம ஒரு காரியத்தினுடைய துவக்கம் இல்லை, அதனுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ பிரியமானவர்களே, நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடி முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். நமக்கு நம்முடைய ஓட்டத்தை நம்ம நம்ம சில காரியங்களை அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஓடி முடிக்காமல் அதை தடுக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணணும், அதை விட்டு, அது பாவமாக இருக்கலாம், அது ஒரு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சரியாக ஓடி முடிக்கணும். அநேகர் நல்லா முடிச்சிருக்காங்க. சில இது நமக்கு வேத புஸ்தகத்தில் இவங்கள மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தேவன் அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றுறதுக்காக நம்ம தொடர்ந்து பிரயாசம் எடுப்போம். நம்ம நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அதனுடைய முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி தேவன் நல்ல ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்ம ஒவ்வொரு கிருபை செய்வாராக. ஆமென்.